வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ஃபர்ஸ்ட் ஏசில வந்து ஒரு ரூம் மாரி இருக்கும். எப்படி இருக்கும்னாக்க 4 பேர் படுத்துக்கிற மாரி இருக்கும். இல்லன்னா 2 பேர் படுத்துக்கிற மாரி தனித்தனி ரூமா வந்து ட்ரெயின்ல வந்து ஃபர்ஸ்ட் ஏசில இருக்கும். நார்த் இந்தியாவுல புக் பண்ணிட்டு ஹனிமூனுக்காக அந்த ரூம வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்களேன், சைடு பூரா பூ போட்டிருக்காங்க. பெட்டு போட்டு அது மேல ஃபுல்லா பூ போட்டு அழகுபடுத்தியிருக்காங்க. மேல பலூன் கட்டியிருக்காங்க. பக்கா டெக்கரேஷன் பண்ணி அதில போட்டிருக்காங்க. கண்டிப்பா இது ரயில்வேல வந்து அனுமதிக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா வந்து அங்க எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். புதுசாலாம் ஆல்டர்லாம் பண்ண முடியாது. பட் இவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்கன்னா, லோக்கலா யார்ட்டயாச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா தான் பண்ணியிருக்க முடியும். அதனால அந்த டிக்கெட் பரிசோதகர் தலைமை இருப்பார் இல்லையா? அவர வந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. அ அதுதான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டுருக்கீங்க. இப்ப ரயில்வேல இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இந்த மாதிரி ஹனிமூனுக்கெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி ரூம்லாம் போது கிடையாது. நார்மலா வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரூம் இருக்கனால புக் பண்ணிட்டு போவாங்க. தனியா வந்து ஒரு 4 பேரோ, இல்ல 2 பேரோ ரூமோ புக் பண்ணிட்டு போவாங்க. அ கப்பிள்ஸு. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரயில்வேல இந்த மாரி டெக்கரேட் பண்ணி, பெரிய பெட்லலாம் டெக்கரேட் பண்ணி, பூவெல்லாம் விரிச்சு, பலூன்லாம் தொங்க விட்டு போறது முதல் டைம். ஸோ பயங்கரமா வந்து இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. ரயில்வே அவர சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.